ஓட்டியா குட்டி இது என்னது இது ஓ இந்த பெங்களூர்ல வைக்கிறாங்களே ஓட்டி மானத்தில இப்ப நான் இருமுன்னா 11 உண்டு என்ன நேரத்துல மானம் எப்படின்னு ஜனங்களுக்கு எல்லாருமே தெரியும் இருந்தாலும் நீ சொன்னேன் என்ன சொன்ன மானத்தில மப்பு அம்மா கூயி மேல கப்பு ஓய் ஓய் அப்படி இல்ல மானத்துல ஆப் பண்ணிடலாமா எப்பா லைட் போற ஆப் பண்ண சொல்லுங்க லைட் ஆஃப் பண்றது வாடாங்க இப்ப ஏன் தெரியுமா இப்ப மானத்துல மப்பு மூடுனா எல்லாருக்குமே வியக்கும் ஆமா இப்ப நம்ம உள்ள வியாசமா இருக்கோம் என்ன பாடு வைக்கிறோம் கண்ண மயில இத நான் ஓம்பர் காலமா குட்டி ஏய் ஐயோ அதனால எல்லாருக்கும் உம்பரமா இருக்கும் ஆமா ஆமா மானத்திலே மப்பே ஓம் மேலடிக்குது கப்பே கேக்குறா இன்னைக்கு கல்யாணம் காலையில பேசிக்கணும் நாளைக்கு நாடகம் இல்ல அவனுக்கு நம்ம கதி பேருக்கு சண்டா கண்ணா காத்தால வந்து என்ன சண்டை உங்க வீட்டுல அது சரிப்பா என்ன சண்டை சாப்பாடு கூட பண்ணி வைக்கல சக்காலத்து ஒண்ணு ஒரு சொம்பு கூழும் குடுக்கல ஒரு ஓலும் குடுக்கல ஆமா நீ அடிமாத்தி பாருங்க சலசல பாட்டுக்காரன் நீ எப்படி நீ என்ன பண்ண பாட்டுக்காரண்டி பையன் வயசா போல போட்டிக்காரண்டி அதை தாழ்த்து நல்லா சேர்ந்து ஆமா நீ சேர்த்து நான் பாடணும் ஆமா சல சலத்தா பாட்டுக்காரண்டி மட்டும் கிடையாது சலசலத்தா பாட்டுக்காரண்டி ஆமா பப்பன பையன் சாப்பாட்டில கெட்டிக்காரண்டி சொல்ற மாதிரி கேட்கணும் கேட்கறதப்பா நான் எப்படி பாட்டு பண்ண அப்படிதான் பாட்டு பாடு ஆமா நீ பாடுறா பாக்கலாம் சலசலத்தா பாட்டுக்காரண்டே இந்த பப்புன பையன் சாப்பாட்டில கெட்டிக்காரண்டே மட்டும் பாரு ஏண்டா நான் மட்டும் சோறுங்க ஆட்டுக்கார 25 பேர் வந்தாங்க ஆமா 25 ஆளு நீ ஒரு ஆளு ஆமா நீ மட்டும் சோறுங்க என்னடா யாரா தேவுடைய மகனே ஐயா வச்சிருங்க அடி தடதடதா பாட்டுக்காரண்டே இந்த பப்புன பையன் Mama
விளக்கமா சொல்லலாம். விளக்கமா சொல்லி பார்க்கலாம். கேவுரு கை மட்டும் ஓப்பியா சுமார் அடிக்கடி அடிக்குது. 9 அடியா யாரை பார்த்த என்னை பார்த்து 9 குட்டி ராஜா சொல்லப்பா சொல்லு என்ன பண்றாங்க இப்படி அடிக்கிறீங்க? 10 பேரு சொன்னியப்பா சொல்லு பாக்கலாம். இதுல 2வது பாட்டு பாடுங்க. பாடப்பா. 2 பேரு சேராதீங்க அந்த மாதிரி மண்டியா பொண்டையா உடைக்காதீங்க. 2 பேரும் உடைச்சுருக்கா. நானும் மண்டையை உடைக்காதீங்க. கொட்டு வாங்கி வெளியே வந்து உட்காந்தோம். 2 பேரும் போடுறாங்கடா சண்டை. எப்படா படுத்துக்கிறாங்க? கால் கப்படியே வந்தாலும் ஜட்டி போட காணும். காண மாட்டேங்குது. பழி வந்து தீர்த்துக்கு அப்படி 10 பேரு சேராதீங்க. பல விதமா பேசாதீங்க. மைக்கா பண்றாங்க அம்மா செவுட்டு போகுது. அதனால 10 பேரு சேராதீங்க ஜனங்களே. பலவிதமா பேசாதீங்க. 10 பேர் சேர்ந்து பலவிதமா பேசுவாங்க. என்னத்துக்கு அவங்க பேசுறாங்க பாரு. நாடு கெட்டு போயிடும். நாடு கெடுதா இல்லையா? நம்ம குடும்பம் கெட்டு போயிடும். ஆமா ஆமா நாடு எல்லாம் கிடையாது. நம்ம ஆடத்துக்கு இந்த மாதிரி இருந்தா நல்லா குடும்பம் உருப்படி ஆகுது. அருமையா உருப்படி ஆகும். அதனால 10 பேர் எப்படி தெரியுமா? 10 ஊருக்காரர் இருப்பாங்க. ஆமா ஆமா. ஊருக்கு மேல கூட ஆக்கலாம். அந்த ஊருக்கு ஒரு ஆளு சேர்ந்தா ஒரு ஊருக்கு ஒரு ஆளு ஒரு விதமா பேசுவாங்க. அதனால 10 பேர் சேராதீங்க. பல விதமா பேசாதீங்க. பின்னாடி சவுண்ட் வருதா? ஏதோ கோட்டாலி கோபுரம் அர்ஜென்ட்டாடுங்க. 8 பேர் சேராதீங்க. ஆமா ஆமா. பாரு எட்டானே. ஆமா ஆமா. யாரா இறாடா உங்க அம்மா? எட்டானே பேசுறாங்க பாரு. யாரோ ஆட்டோ பாரு. அங்க 3 பேர் இருக்காங்க. அங்க பாரு அந்தாட்டு ஒரு ஆளு. 4 ஆச்சு. 4 3 7. 4 3 7. அந்த நாயை புடிச்சு ஓடு. கேளு. 4 3 7. நியாயத்தை புடிச்சு கேளு. கேளு. கௌரான வார்த்தை வரக்கூடாது. குட்டின் நான் மாதிரி வார்த்தையை நான் வச்சுக்கிறது இல்ல. நான் மகளிர் மன்ற சங்கத்துக்கு நான் தலைவி. ஆமா ஆமா. ஏன்னா தேவடிய சங்கத்துக்கு. அதனால அப்படி 8 பேர் சேராதீங்க. அவர் தலைவர் நான் செயலாளர்ப்பா. ஆமா ஆமா ஆமா. பரவாயில்ல ஜூனியர். அப்படி 8 பேர் சேராதீங்க. எட்ட நின்னு பேசாதீங்க. 6 பேர் சேராதீங்க. நம்ம ஆட்டத்தை கெடுக்காதீங்க. 4 பேர் சேராதீங்க. நம்ம நாடகத்தை கெடுக்க கூடாது. 4 பேர் சேர்த்து பாரு. ஏய் உங்க அம்மா கோலியா. ஆமா ஆமா. எருவும் வேலை செய்யுது. அப்படி 4 பேர் சேராதீங்க. ஆமா ஆமா. நாடகத்தை கெடுக்கூடாது. என்ன தெரியுமா? தெரிஞ்சு இருக்கலாம், தெரியாம இருக்கலாம், அறிஞ்சு இருக்கலாம், அறியாம இருக்கலாம். கெட்ட கதையாக இருந்தாலும் மொழியாக பார்த்துட்டு நைட் பார்த்தாங்க பாத்தியா? ஆமா ஆமா. பால் கறக்கிறவங்க 4 மணிக்கு போனாங்க. குளுக்கோஸ்றாங்க பணியாரம். போய் போச்சு. அப்படி கெட்ட கதையாக இருந்தாலும் முட்டை மொழியாக பார்த்து காலையில் எழுந்து ஆட்டம் நல்லா இருந்துச்சு அறிஞ்சுன்னு சொல்லிட்டு போலாம். ஆமா ஆமா. அதனால ஆரம்பத்துல பார்த்துட்டு ஆட்டம் நல்லால அப்படி இப்படின்னு சொல்லி 4 பேர் பேசினேன். 4 பேர் சேர்த்து கூட்டினு போக கூடாது. அதனால 4 பேர் கூட்டினு அப்படியே போயிருவாங்க. அப்ப கூட்டம் இல்லைன்னா என்ன செய்யும்? நமக்கு ஆடத்துக்கு இந்த கூட்டம் இல்லைன்னா நம்ம வீட்டுல போய் கூஜா தான் நக்கணும். போய் கம்மல்
அதனால யார் மாதிரி கொண்டு போயிருக்கு அப்படி கூட்டலன்னா நம்மளுக்கு ஆடத்துக்கு வராது. அப்ப போற ஜனம் போயிடும். உட்காந்துக்கிற 4 ஜனமா நான் உனக்கு கூடி வந்திருந்தா கூட எனக்கு கேட்கா நானும் உட்காந்து அதுக்கு மேல இருந்து சேர்ந்த ஆட்டம் அப்படின்னு இருவாங்க. சரிப்பா அப்படிதான் அப்படிலாம் ஆளு பார்த்த உடனே அழகா ஜோக்கா ஜோரா நாகரிகமா வந்துக்கிறேன். நேத்து கூட நேத்து நீ வந்தது பார்த்தோம் எனக்கு எப்படி தெரியுமா இவன் கறி வாங்க வந்தோம் எனக்கு நல்ல ஒரு கணிப்பு. இன்னைக்கு பரவாயில்ல ஆள் நாள் திட்டா அதனால கல்யாணம் ஆச்சா கல்யாணம் ஆச்சா குட்டி கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் இப்ப கல்யாணம் ஆச்சுன்னு சொல்றேன். குழந்தைக்கு எத்தனை கேக்கனா அது கேக்குறியா ஏ மயிலே ஏன் சோக கதைய கேளு இந்த ஊரு பொண்ணு நம்பிய பறி கொடுத்தான் சொந்த ஊரு ஜாதி ஜனதெல்லாம் அனைத்து மறந்துட்டு இங்க வந்துருங்க. ஆமா ஆமா இவ்வளவு சங்கத்தையா என்ன காரணம் ரொம்ப நாளா கல்யாணம் ஆகி ரொம்ப நாளா குழந்தை இருந்ததே கிடையாது எனக்கு. வருஷம் ஆகுது எப்படி ஒரு 7-8 வருஷம் ஆகுது கண்ணா. நாள் ஆகி குழந்தை இல்ல கல்யாணம் பண்ணா வீட்டுல நிக்கணும். எப்படி பையனா ஆடத்துக்கு போனா 1500 ரூபாய் கொடுக்கறானேமா டெய்லி ஆடத்துக்கு வரான் எப்படா குழந்தை பையன் வீட்டுக்கு வேலை செய்யடான்னா அப்படி சொல்லி சொல்லிதான் கல்யாணம் ஆகி 4 நாள் ஆட்டுக்கு வந்தா தேவடிய பையன் நானா பின்ன 4 நாள் ஆகுது. இப்ப குழந்தைன்னு சொல்லிட்டேன். என்ன காரணம் எங்கன்னா போய் பாத்தீங்களா தருமபுரி மாவட்டத்திலே போகாத டாக்டர் கிடையாது போகாத கோயில் கிடையாது. எந்த கோயிலுக்கு போனாலும் சத்தியமா புள்ள ஆகாது. ஏன்டா ஆக மாட்டேங்குது. போகாத டாக்டர் கிடையாது. எனக்கு தான் தெரியும். ஏன்னா பக்கத்து ஊர்க்காரங்க தருமபுரி மாவட்டத்துல டாக்டர் கிட்ட பூரா கொண்டு போட்டோம் பொண்டாட்டியாவ அப்படியே ஆகல ஒரே டாக்டர் இல்லாத கை போட்டு பார்த்து என்னத்துல மாட்டு சூத்தில கை போட்டுவாங்க. எப்படிடா கை போட்டு பார்த்தாங்க? வயிற்று கை போட்டு பார்த்தாங்களா? வயிற்று கை போட்டு பார்த்து குழந்தை ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட் வந்தனா கண்ணா இந்த பெண்ணாகரத்துல வந்தான். பெண்ணாகரத்துல சக்கரவர்த்தி மெடிக்கல் இருக்குது பாரு. ஆமா ஆமா டாக்டர் மணி டாக்டர். ஆமா ஆமா இருக்கிறாரு. பண்ணாது போயிட்டு அவர் போனாரு அவரு போட்டு பார்த்தாரு. அடடா தமிழ் பையா என்னால ஆகறதுல உங்களுக்கு குழந்தை. இப்ப அவருக்கு வீட்டுக்கு ஒரு அமர்த்தி நின்னுங்க மேடம் ஊருக்கு. ஏன்னா அது ஏறி அமர்த்துறது இல்ல ஊசி போடுறது. சரிப்பா அது டாக்டர் பார்த்து குழந்தை ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமா அதனால நேரா எங்க மாமியாருக்கு போன் பண்றோம். உங்க மாமியாருக்கு? ஆமா. என்ன காரணம்? நம்ம தொலைவில் இருக்கிறாடா கண்ணா. எங்கடா அது? ஹைதராபாத்துக்கு அந்த பக்கம். என்ன வேலை செய்யறா? ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாடா. அவ பெரிய ஆளு தான் அப்படினா. ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல. சரிப்பா என்ன வேலை கேளு. என்ன வேலை? பாத்ரூம் கலவர. பாத்ரூம் கலவறது உனக்கு ஒரு பெருமையான வேலை. சரிப்பா சரிடா அங்க வேலை செய்யறா. போன் பண்ணி என்ன சொன்ன மாமியாளுக்கு? ஓ அத்தை அத்தை இது ஓத்தா ஓத்தா அத்தை ஓத்தா ஓட்டா அத்தை சொல்லு. அத்தை 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 போகாத கோயில் கிடையாது. போகாத டாக்டர் கிடையாது. ஏனமா உங்க பிள்ளைக்கு பிள்ளை ஆக மாட்டேங்குது. உங்க பிள்ளைய வந்து நான் டைவர்ஸ் பண்றேன். அதனால வந்து கூட்டணும் போயிரு அப்படி நீ சொல்ற. ஆமா அதுக்கு மாமி என்ன சொல்லுச்சு? மருகா பொறுத்த பொழுது விடிய நேரத்துல பொறுத்துக்கா. நான் பொழுது விடிஞ்சு வந்து நான் எங்க பிள்ளைய கூட்டணும் போயிடுறோம் அப்படின்னு மாமியா சொல்லுது. ஆமா பொழுது விடிஞ்சு வந்து எங்க மாமியா வந்தாடா கண்ணா கிட்ட எங்க வீட்டுக்கு வராடா. கிட்டு வரா. ஆமா கிட்டு ஒரே வேகமா வராடா. வந்த உடனே மருகா ஏறா வா 3 பேரை போலாம். எங்கடா அது? வனபாதிரகாரி கோயிலுக்கு என்ன? ஓ என்ன சுடுகாடு கட்டணும் போய் உங்க சாமி எல்லாம் எத்தனை தெய்வம் இருக்கலாம். அதெல்லாம் கும்பிட்டுங்களா? இருந்தாலும் குழந்தை ஆகல. எங்க சாமி வனமர பத்திரக்காளி இருக்கலாம். அங்க போய் சாமி கும்பிட்டா என் பிள்ளை குழந்தை கண்டிப்பா குழந்தை ஆகும்.
குழந்தைன்னு எங்க மாமியா சொல்றாடா. நானும் மாமியா பேச கேட்டேன். ஏதோ தர்மபுரி போனாக்கண்ணா எங்க வீட்டுக்கு என்ன சொல்லிட்டு போறோம். பாப்பா 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 ஏதோ போய் குளிச்சுட்டு வரேன். நல்லா குளிச்சுட்டு வா. நான் ரெடி ஆகி இரு. நான் பூசு கூட எட்டு போறோம். தர்மபுரி போய் ஏதோ வனபத்திரக்காரி கோயிலுக்கு போனோம். பூசு கூட எட்டு வரேன். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு போறேன். நானும் தர்மபுரி போயிட்டு பூசு கூட எல்லாம் வாங்கினேன். ஏதோ வீட்டுக்கு வரணும். சரிப்பா. வீட்டுக்கு வந்த உடனே பாரு எங்க வீட்டுக்காரி குளிச்சுட்டு நானும் வீட்டுக்கு வரேன். கோயிலுக்கு போன ஆசை. ஆமா வரது குழந்தை வரதுக்கு போறதுக்கு ரொம்ப ஆசை. பாத்ரூம்ல இருந்து ஓடி வந்தாடா. ஓடி வந்த உடனே வீட்டுல ஒரு கால் வெளியே ஒரு கால் உள்ள ஒரு கால்ரா. ஏன் லக்கம் அடிச்சிருச்சியா? லக்கம் அடிக்கல லோடாயே அடிக்கல. இப்படி நிச்ச உடனே பாப்பா பாப்பா ஏன் அப்படி நிக்கிறேன் நான் கேக்குறேன். நீ கேக்குற? ஆமா மாமா மாமா நான் ஊர் தூரம் போயிட்டேன்றாளடா. எப்படி பையன் வீட்டுல உள்ள கால் வச்சு அவன் ஏடா ஊர் தூரம் வீட்டுக்குள்ள கால் வச்சிருக்கடா. எவ்வளவு தூரம்? அதாவது மாசம் அது பிரேக் ஆகுறதுடா. ஓ அது சொல்றா. எவ்வளவு தூரம் போயிடுப்பா? கேரிட்டு வரை போயிடுறா. அதனால அப்பாரா கண்டார் வலி கம்மன் போறதா? என்னதான் சொன்னா? அப்படி என்னடா போயினுங்கனாவா? அது சரிப்பா. கேட்காத போன தப்புதான். என்ன கேட்டதான ஊர் தூரமா போணும். ஆமா. என்ன கேட்காத போயினுங்கறாளே. அப்படி உனக்கு கோவம். எனக்கு கோவம். சரி. ஏடி உங்க அம்மால வாக்கா. ஏய் அப்படி நீ கேட்க. அப்படி நான் கேக்குறேன். கேட்ட உடனே கேக்கடா மயிலு பொம்பளைங்க எல்லாம் ரொம்ப மோசம் சார். ஏன்டா? ஆக்குக்குனா வீட்ல தூந்துறாங்க. ஆக்குக்குனா வீட்டை விட்டு வெளிய போயிடுறாங்க. ஆம்பளைங்க எல்லாம் சுண்ணியத்தான் ஊம்பணும். சரிப்பா. அப்படி வந்து போன உடனே கோயிலுக்கு யாராரு போனீங்க? நான் எங்க மாமியால ரெண்டே பேர் போறேங்கடா. ஓ நீங்க ரெண்டே பேர் கோயிலுக்கு போறீங்க. ஆகாத பொம்பளை கோயிலுக்கு வர மாட்டாங்க. அதனால உங்க மாமியா நல்லா இருக்கறாரு. மாமியால கூட்டி போறேன். மாமியால கூட்டி நானும் எங்க மாமியாலும் போறேங்கடா. போறீங்க? ஆமா. போன உடனே சாமியெல்லாம் கும்பிட்டு ரிட்டர்ன் வரும்போது இருட்டு கட்டி கேக்குறாங்க. மழை பெய்யுது. ஓ என்ன வனபத்திர காளி கோயில் என்பது ஒரு காட்டுல நடந்து போனோம். காட்டுக்குள்ளாக்குது. காடெல்லாம் கடந்துதான் நாட்டுக்கு போனோம். அதனால அந்த கோயிலுக்கு போய் சாமி பார்த்து கும்பிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்குள்ள நைட்டு நேரம் இருட்டு நேரம் ஆகி போச்சு. மழை வேற பெய்யுது. அடாத மழை விடாத பெய்யுது. அதனால அந்த கானகத்துல ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்குதுடா. அந்த மாதிரி வீடு ஒரே வீடு ஒரு கூரை வீடு இருக்குது. கூரை வீடு அந்த காலத்து வீடு. ஆமா கூரை வீடு இருக்குது பாரு. அந்த கரெக்டா அந்த வீட்டாங்க வந்த உடனே எங்க மாமியாவுக்கு ஒரு வாசனை வந்துருச்சு. என்னன்னு மருகா பொழுது இறங்கிருச்சு. மழை பெய்யுது. இந்த வீட்டுல தங்கிட்டு காலையில போயிடலாம். நேரத்துக்கு போக முடியாது. அதனால இங்க தங்கி இருந்துட்டு காலையில ஏன்னா அந்த ஐயர் வீடு. ஆமா அந்த ஐயர் வீட்டுல தங்கி இருந்துட்டு காலையில போலாம் அப்படின்னு மாமியா சொல்றான். நானும் அத்தை நீ சொல்ற மாதிரி காலையில போயிடலாம். காலையில போயிடலாம். இங்க படுத்துட்டு இப்பதான் டூர் போயிட்டு வந்துருக்காங்க. சரிப்பா. என்ன அப்படி கரெக்டா அந்த கோயிலான ஊட்டான போன உடனே அந்த காலத்து வீடு பாத்துங்கறியா? கூரை வீடு கரெக்டா அந்த வீடு அந்த காலத்து மனுஷன் தான் எனக்கு தெரியும். ஏகப்பட்ட அந்த காலத்து மனுஷன். ஆமா சொல்றானே கூரை வீடு இருக்கா? என்ன விட 8 வருஷம் போத கூதியம். யாரு போத? நானே 8 வருஷம் நானே. அதனால அந்த காலத்து வீடு கூரை வீடு இருக்கா? வெளிய ஒரு 1.5 அடி தின்னதா இருக்கும். அந்த ஐயர் வீடு கரெக்டா ரூம்ப சாத்திட்டு உள்ள படுத்துட்டாங்க. போகாததுக்கு முன்ன ஐயர் வீடு சாத்திட்டு அவன் திண்டு படுத்துட்டான். ஆமா கரெக்டா 1.5 அடி தின மழை உட்கார்ந்துங்கடா. நீங்க ரெண்டு பேரும். ஆமா ஏன்னா காலையில போயிடலாமே. ஆமா மழை பெய்யுது. இருட்டுல எப்படி போறதுன்னு சொல்லிட்டு காலையில போயிடலாம்னு உட்கார்ந்துங்கடா. ஆமா எங்க மாமியாருக்கு தூக்கம் வந்துச்சுடா. உங்க மாமியாருக்கு? ஆமா அந்த தின்ன மாலே தின்ன வாரத்துல படுத்துட்டாடா. அவ படுத்துட்டா. கோஸ் கொடி நவுத்தி வச்சிட்டு அவள அந்த தின்ன வாரத்துல படுத்துங்கறா. கோஸ் கொடி வச்சு அது கொடி பக்கம் உட்கார்ந்து படுத்துங்கறா. படுத்துன உடனே உட்கார்ந்து ஏக்கறடா. ஏன்னா மாமியா பக்கம் படுக்க முடியாது இல்ல. இருக்கிறது 1.5 அடி தின்ன. இடம் இருந்தா கூட பக்கம் படுத்துக்கலாம். அதனால உங்க மாமியா பக்கம் எப்படி படுக்கணும் உனக்கு நல்லா இல்ல. 1.5 அடி தின்ன தான்டா கண்ணா. அதனால நான் எப்படி படுக்கணும் உட்கார்ந்து ஏக்கறடா. எங்க மாமியாருக்கு ஒரு இது கரெக்ட்டா ஒரு 12 மணி ஆகும். நீ கேக்குற? ஆமா மருகா யா அப்படி உட்கார்ந்துக்கற. கோஸ் கொடி என் பக்கம் நவுத்தி வச்சிட்டு ஆபத்துக்கு பாவம்ல அந்த போச கூட தள்ளி வச்சிட்டு நீனும் வாரமா படுன்றாடா. அப்படி மாமியா சொல்றா. ஒரு யதார்த்தமான மனுஷரா. ஆமாப்பா நானும் போஸ் கொடி நவுத்தி வச்சிட்டு சென்டர்ல போஸ் கூட நானும் படுத்துங்கறேன்டா. நான் மாமியா அந்தானக்கறா. சென்டர்ல போஸ் கூட நீ வந்து இந்தான படுத்துங்கறா. எங்க மாமியாருக்கு ஒரு பணாத்துல எவ்வளவு நேரத்துக்கு? கரெக்ட்டா ஒரு 1 மணி ஆகும்டா. அப்ப சரியான நேரத்துல பணாத்துங்கறா. என்னன்னு பணாத்துனா? கண்டார ஓலி கம்மன் வந்து கோடாதா. என்னடா சொன்னா? கூடுமா கூடாதா கோவிந்தா கோவிந்தா Wait!
ராயல் கொடுப்பானாத்துல நானு பண்ணாத்ரா கூடுமா கூடாதா கோயிந்தா கோயிந்தா கோயிந்தானுமா ஒரு மணிக்கு அவ பண்ணாத்துல பண்ணாத்ரா நான் கம்மதுன கூடாதா ஆண்டவா உனக்கு என்ன அவ்வளவு நேரம் காசி எனக்கு ஒரு பண்ணாத்துல எவ்வளவு நேரத்துக்கு எனக்கு ஒரு 2 மணிக்கும் ஐடியா பாப்பனியா ஒரு 2:30 மணிக்கு அந்தாட்ட மாமியா படுத்துனுங்கறா செண்டல பூசி கொடுங்கது நான் இந்த வாரம் படுத்துனுங்கறா மாமியா கூடுமா கூடாதுன்னு அவன் நினைச்சுனுங்கறா எனக்கு ஒரு பணாத்துல இந்த கூட எடுத்தா கூடுமே கோவிந்தா கூடி எடுத்துட்டா எங்க மாமியாங்க நானும் கூடிக்கலான்னு எனக்கு ஒரு பணம் நீ பண்ணாத்ர தூக்கத்துல ஆமா கூட எடுத்தாடா போடுனீங்களா கூட எடுத்த உடனே அந்த ஐயரும் ஊட திறனா கூட பக்குனு திறக்கா அங்க புடிச்சு ஓட்டா நானே எங்க மாமியால திறக்கா அவனும் திறக்கா அங்க புடிச்சு ஓட்டங்க வந்து ஆமா ஐயா வணக்கம் பாணி நமாஸ் கூத்தாடி அது மாதிரி இருக்கணும் ரைட்பா இருந்தாலும் அகடபகட ராயல் பப்பன் ஆமா நமாஸ் நடிகர் தொப்ப கூத்தாடி நகைச்சுவை பண்ண வாமாளி இப்படி பல நாமதைகள் இருந்தாலும் இந்த நாளையில நடக்கக்கூடிய நாடகம் என்ன நாடகம் யாரால் விடப்பட்ட நாடகம் எதை முன்னிட்டு விடப்படாதவை நம்ம கம்பெனியை சேர்ந்த துரைராஜ் ஆசிரியர் கூறுவார் அன்னவரால் மக்கள் தெரியலாம் இந்த நாடகம் விட்டு சித்திரசேனன் சண்டை துரியோதன மங்கன்னு சொல்லப்படுற நாடகம் விட்டு இருக்கிறாங்க. இத 10 சொல் தெரிந்தவருக்கு ஒரு சொல் தெரியாம கூட இருக்கலாம், இல்ல ஒரு சொல் தெரிந்தவருக்கு 10 சொல் தெரியாமல் கூட இருக்கலாம். அனைத்து கத்த மகான் இல்லையப்பா, ஏதோ எங்களால் முடிந்த கரையை முடிந்த நான் அழைத்து வர போகிறோம். இரவு போராவும், ஆனா நேற்று கூட்டம் கொஞ்சம் கம்மி தான் இருக்குது. இரவு போறவ எங்களை இதே மாதிரி உட்கார்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுப்பது இருவரும் கூடி கேட்டுக்கொள்கிறோம். சபா வணக்கம். அப்படின்னா போதிலும் சித்திரசேனன் சண்டை சொல்ற முதல் முதல் யார் வரப்போகிறார்கள்? அசாபுரி ஆண்டு வரக்கூடிய துரை துரியோதன மகாராஜன் தர்பாராக வரப்போகிறார். அவர் அந்த கதை துவக்கம். சபா வணக்கம்.